வணக்கம். செயற்கை நுண்ணறிவு நாம எல்லோரும் சொல்ற மாதிரி ஏஐ நம்ம உலகத்தையே மாத்திருக்கு. ஆனா அதோட எதிர்காலம் எப்படி இருக்க போகுது? ஒரு சில பெரிய கம்பெனிகளோட கையில மட்டும் அது இருக்குமா? இல்ல நம்ம எல்லாருக்கும் பயன்படுற ஒரு கருவியா மாறுமா? வாங்க இந்த முக்கியமான கேள்விக்கு பதில தேடலாம். இந்த கோட்டை பாருங்க. இன்னைக்கு இருக்கிற ஏஐயோட ஒரு பெரிய முரண்பாட்டை இது அழகா சொல்லுது. ஒரு பக்கம் அது செய்யற விஷயங்கள் ரொம்ப பிரமிப்பா இருக்கு. ஆனா அதே சமயம் ரொம்ப நம்புற மாதிரியே பொய்யும் சொல்லும். இந்த ரெண்டு பக்கமும் தான் ஏஐயோட எதிர்காலத்துல நம்ம சந்திக்க போற முதல் பெரிய சவால். சரி வாங்க, இந்த ஹைப் எல்லாம் தாண்டி உண்மையில என்ன நடக்குதுன்னு பாப்போம். ஏஐயோட உண்மையான வரம்புகள் என்ன? அதுல ஒளிஞ்சிருக்கிற குறைகள் என்னென்ன? நம்மளோட முதல் பகுதி இதுதான். ஏஐயோட திறமையில ஒரு விசித்திரமான முரண்பாடு இருக்கு பாத்தீங்களா? ஒரு பக்கம் இன்ஃபர்மேஷனை சுருக்கி சொல்றதுல அது ஒரு கில்லாடி. ஆனா இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, ஒரு சின்ன குழந்தைக்கு இருக்கிற சிம்பிள் லாஜிக் கூட சில சமயம் அதுக்கு இருக்காது. அது மட்டும் இல்ல, நாம அதுக்கு கொடுக்கிற டேட்டால ஏதாவது ஒரு தரப்பட்சம், அதாவது பயஸ் இருந்தா அதையும் அப்படியே கத்துக்கிட்டு அதையே திரும்ப திரும்ப செய்யும். ஏஐய இன்னும் பெட்டர் ஆக்குறதுனா சும்மா கம்ப்யூட்டரை பெருசாக்குறது மட்டும் இல்ல. இன்னும் சில அடிப்படையான கேள்விகளுக்கே நம்மகிட்ட பதில் இல்ல. உதாரணத்துக்கு ஏஐ கத்துக்கிட்ட ஒரு விஷயத்த ஒரு புது சூழ்நிலையில எப்படி பயன்படுத்துது? அதோட முடிவுகள் ஏன் ஒரு பிளாக் பாக்ஸ் மாதிரி மர்மமாதே இருக்கு? எல்லாத்தையும் விட முக்கியமா மனுஷங்களோட நல்ல குணங்களோட அந்த வேல்யூஸோட இது எப்படி இணைக்கிறது? இதெல்லாம் இன்னும் விடை தெரியாத பெரிய புதிர்கள். சரி, இப்போ ஒரு ரொம்ப முக்கியமான கேள்விக்கு வரலாம். ஏஐயோட பவர், அதாவது சக்தி, இப்போ யாரு கையில இருக்கு? இந்த டெக்னாலஜியோட புது கேட் கீப்பர்ஸ் யாருன்னு இப்ப பார்க்கலாம். இந்த செக்ஷனோட முக்கிய பாயிண்டே இதுதான். ஏஐய அடுத்த லெவலுக்கு கொண்டு போறதுக்கு தேவையான விஷயங்கள், அதாவது ஹார்ட்வேர், டேட்டா, அப்புறம் திறமையான ஆட்கள். இது எல்லாமே இப்போ ஒரு சில பெரிய டெக் கம்பெனிகளோட கையில தான் இருக்கு. இதுதான் இப்போதைக்கு இருக்கிற ரொம்ப பெரிய சவால். முதல்ல ஹார்ட்வேர் விஷயத்தை எடுத்துக்கலாம். ஏஐக்கு ரொம்ப முக்கியமான சிப் இருக்கு இல்லையா? அதுல என்விடியான ஒரே ஒரு கம்பெனி மட்டும் 80% மார்க்கெட்டை கண்ட்ரோல் பண்ணுது. யோசிச்சு பாருங்க, இது கிட்டத்தட்ட ஒரு மோனோபோலி மாதிரி. ஒரு பயங்கரமான ஏஐ மாடலை உருவாக்க எவ்வளவு செலவாகும்னு நினைக்கிறீங்க? ஓப்பன் ஏஐயோட GPT-4க்கு மட்டும் $100 மில்லியன் மேல செலவாச்சாம். இது பல பெரிய சினிமா படங்களோட பட்ஜெட்டை விட அதிகம். இவ்ளோ பெரிய காசு இருந்தா தானே முடியும். ஒரு சின்ன கம்பெனியோ இல்ல ஒரு யூனிவர்சிட்டியோ எப்படி இவங்களோட போட்டி போட முடியும்? இது வெறும் பணத்தோட நிக்கிறதில்ல, திறமையான ஆட்களையும் இது பாதிக்குது. கடந்த 10 வருஷத்துல ஏஐல பிஹெச்டி வாங்கினவங்க பிரைவேட் கம்பெனிக்கு போறது கிட்டத்தட்ட டபுள் ஆகிடுச்சு. இப்படி பெரிய பெரிய அறிவாளிகள் எல்லாம் யூனிவர்சிட்டியை விட்டுட்டு போனா நம்ம பொதுவான ஆராய்ச்சி வளர்ச்சிக்கு அது நல்லதா இருக்குமா? இப்படி பவர் எல்லாம் ஒரே இடத்துல குவியறதுனால ஒரு பெரிய ஆபத்து இருக்கு. புதிய கண்டுபிடிப்புகள் குறையலாம். எந்தெந்த பிரச்சனையை சரி செஞ்சா லாபம் வருமோ அதுக்கு மட்டும்தான் தீர்வு தேடுவாங்க. அப்போ ஹெல்த், எஜுகேஷன் மாதிரி பொதுவான விஷயங்களுக்கு யார் புதுசா கண்டுபிடிப்பாங்க? அதோட நிலைமை என்ன ஆகும்? சரி, இதுக்கு என்னதான் தீர்வு? வாங்க அடுத்த பகுதிக்கு போகலாம். இது ஒரு நல்ல நம்பிக்கையான தீர்வு சொல்லுது. அதாவது டிஜிட்டல் மூளைகளை ஜனநாயகப்படுத்துறது. ஆராய்ச்சியாளர்கள் ஒரு தெளிவான வழியை சொல்றாங்க. ஏஐ வளங்கள் எல்லாருக்கும் கிடைக்கிறதுக்கு அரசாங்கம் ஒரு முக்கியமான பங்கை எடுக்கணும். அதாவது இந்த டெக்னாலஜியை ஒரு சிலரோட கண்ட்ரோல்ல இருந்து எடுத்து பொதுவா எல்லாருக்கும் கிடைக்கிற மாதிரி செய்யணும். அப்படி செஞ்சா யாருக்கெல்லாம் நல்லது? ஆராய்ச்சியாளர்கள், சின்ன சின்ன பிசினஸ் பண்றவங்க, யூனிவர்சிட்டிஸ், ஏன் நம்ம அரசாங்கம் வரைக்கும். சொசைட்டியோட எல்லா லெவல்லையும் இதோட பெனிஃபிட்ஸ் போய் சேரும். இது ஒரு சிலரோட வளர்ச்சியா மட்டும் இல்லாம எல்லாருக்குமான வளர்ச்சியா இருக்கும். நைரா மாதிரி திட்டங்கள் எல்லாம் இதுக்கு ஒரு முக்கியமான முதல் படி. இது எது மாதிரினா, ஒரு காலத்துல இன்டர்நெட்டை உருவாக்க அரசாங்கம் முதலீடு செஞ்சது இல்லையா? அது மாதிரி தான். அந்த முதலீடு தானே இன்னைக்கு நாம பார்க்குற இந்த டிஜிட்டல் உலகத்துக்கே அடித்தளம் போட்டது. இதுவரைக்கும் ஏஐய எப்படி உருவாக்கலான்னு பார்த்தோம். ஆனா ஏஐனால என்ன செய்ய முடியாது? அந்த இடத்துல தான் மனுஷங்களான நம்மளோட உண்மையான வேல்யூ அடங்கி இருக்கு. வாங்க அதை பத்தி பார்க்கலாம். இந்த வார்னிங்க கொஞ்சம் கவனிங்க. நம்ம கல்வி முறை கடைசில கம்ப்யூட்டரை விட கம்மியான திறமை இருக்கிற மனுஷங்களை உருவாக்குற ஒரு ஆபாயத்துல இருக்குன்னு சொல்றாங்க. இது ரொம்ப ஆழமான ஒரு கேள்வி. ஏஐ செய்யற வேலையே நாமும் கத்துக்கிட்டோம்னா அப்போ நமக்குன்னு ஒரு தனிப்பட்ட மதிப்பு எப்படி இருக்கும்? அப்போ மனுஷங்க கிட்ட அப்படி என்ன ஸ்பெஷல்? ஏஐக்கு இன்னும் சவாலா இருக்கிற 3 முக்கியமான திறன்கள் இதோ. 1 கிரியேட்டிவிட்டி, 2 சோஷியல் இன்டெலிஜென்ஸ், அதாவது மத்தவங்களோட உணர்ச்சிகளை புரிஞ்சுக்கிறது, 3 இந்த சிக்கலான உலகத்தை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேத்த மாதிரி நடந்துக்கிறது. இதுதான் நம்மளோட உண்மையான பலம். அப்போ நம்மளோட எதிர்கால படிப்பு, நம்ம எஜுகேஷன் எப்படி இருக்கணும்? நம்ம இப்ப கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். நம்மளோட எதிர்கால மனித பாடத்திட்டம். 21ஆம் நூற்றாண்டுல ஜெயிக்கணும்னா நமக்கு 16 திறமைகள் தேவைப்படுதாம். இதை 3 முக்கிய பிரிவுகளா பிரிச்சிருக்காங்க. அடிப்படை அறிவு, திறமைகள், அப்புறம் நல்ல குணங்கள்.
இது வெறும் புக்ஸ்ல படிக்கிற பாடம் மட்டும் இல்ல, ஒரு மனுஷனோட முழுமையான வளர்ச்சியை பத்தினது. மனிதனோட அறிவை 7 வகையா பிரிச்சா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தெரிய வருது. அதுல முதல் வகை, அதாவது படிப்பு சம்பந்தப்பட்ட அறிவுல ஏஐ ரொம்ப சூப்பரா இருக்கு. ஆனா மத்த 6 வகை திறமைகள்ல, சோஷியல் ஸ்கில்ஸ், தன்னைத்தானே புரிஞ்சுக்கிறது மாதிரி விஷயங்கள்ல ஏஐயோட திறமை 0 தான். இந்த இடத்துல தான் நமக்கான பெரிய வாய்ப்பே இருக்கு. அப்போ இதிலிருந்து நாம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான மெசேஜ் என்னன்னா, நம்மளோட நோக்கம் சும்மா ஏஐ பத்தி கத்துக்கிறது மட்டும் இல்ல, ஏனால தொடவே முடியாத நம்மளோட சொந்த அறிவை, நம்ம திறமைகளை வளர்க்கறது தான். ஏ கூட போட்டி போடுறதை விட அதோட சேர்ந்து வேலை செய்யறது, அதை முழுமைப்படுத்துறது தான் புத்திசாலித்தனம். ஏங்கிறது ஒரு புதுவிதமான கரண்ட், ஒரு புது மின்சாரம்னு வச்சுக்கலாம். அப்போ அந்த பவர் ஸ்டேஷன்ஸ் யார் கையில இருக்கணும்? இந்த ஒரு கேள்வியோட இந்த அலசலை நான் முடிக்கிறேன். நீங்க இதை பத்தி யோசிச்சு பாருங்க.